கம்பெனிக்கு பக்கத்தில் வந்துட்டோம். கம்பெனிக்குள்ளே போக போகிறோம். கம்பெனி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன். கம்பெனி பார்த்துக்குங்க. அதான் வந்து கட்டிங் டேபிள். இப்போ நம்ம பண்ணிகிட்ருக்க வேலை பேர் தான் ரிலாக்ஸ் பண்ணுறது. அதாவது இது எதுக்கு பண்ணுறதுன்னா, காம்போ கட்டிங் வந்து ரோல் ரொம்ப டைட்டாக பேக் பண்ணி அனுப்பிச்சி விடுவாங்க. அது கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனால் தான் வெட்டுனது வரும் வந்து உள்ளார போகாது, சிங்கேஜ் ஆகாது. கையெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறது. ரோல் நல்லா இருக்கா, மிஸ்டேக் எதுவும் வருதா. ரோலில் வந்து நிறையா மிஸ்டேக் வரும். அதாவது என்ன மிஸ்டேக்குன்னு பார்த்தீங்கன்னா, அடாஸ் வருது. அடாஸ்னால் வந்து சின்ன சின்ன ஓட்டையாக வரும், பெரிய ஓட்டையாக வரும். ஜிஎஸ்எம் பார்த்துருப்பாங்க, இதே மாதிரி ஓட்டையாக வரும். அந்த ஓட்டையெல்லாம் கழித்து இருக்கா இல்லையான்னு சொல்லி பார்க்குறது. ஏன்னா இது வந்து 2 சைடு இருக்குல்ல, 2 சைடு இருக்கிறதுனால இதை வந்து பார்க்கணும். அப்படி இந்த சைடு போட்டதுன்னா அந்த சைடு வந்து மார்க் பண்ணணும். அப்படி மார்க் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா, நம்ம அந்த சைடு போகிறப்ப என்னென்ன ஓட்டை இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. அடாஸ் மட்டும் வந்து மிஸ்டேக் ஆகாது. திடீர்னு சாரல் வரும், ஆயில் மிஸ்டேக் வரும், இதே மாதிரி நிறையா இது வரும். அதெல்லாம் மிஸ்டேக் வருதா இல்லையான்னு சொல்லிட்டு பார்க்கணும். அதுக்கு பேர் தான் ரிலாக்ஸ் பண்ணுறது. ரிலாக்ஸ் பண்ணி மேக்ஸிமம் ரிலாக்ஸ் பண்ணுறது வந்து 12 மணி நேரம் ரிலாக்ஸ் பண்ணி வைக்கணும். யாரும் 12 மணி நேரம் பண்ணுறதில்ல. ரிலாக்ஸ் பண்ண உடனே மேக்ஸிமம் எல்லாமே போட்டுடுறாங்க. ஆல்மோஸ்ட் ரிலாக்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. தம்பி கடைசி ஒரு ரிலாக்ஸ் பண்ணிகிட்ருக்கான். ரிலாக்ஸ் பண்ணி முடிச்சோன்னே அடுத்து லென்த் வைக்க வேண்டியது தான். வாங்க லென்த் வைக்கிறது. விஷயம் இந்த அது என்னன்னு பார்த்தீங்கன்னா டிசி. அது இருந்தால் தான் லென்த் வைக்க முடியும். ஆக்சுவலாக அதில் வந்து வித்தில் வந்து 1.5 பீஸ் வரும். 1.5 பீஸ் வரும். லென்த்துக்கு வந்து 1.5 பீஸ் கணக்கு. 1 3 பீஸ் ஆச்சு. 4.5 6 7.5 9 பீஸ். இதோட 9 பீஸ் முடியுது இந்த லென்த்தோட. இதோட 1 இன்ச்சு அலவன்ஸ் வச்சு அதுக்கடுத்து ரிவ்யூ வெட்டி முடியும். அதுக்கடி இது முடிஞ்சோடனே என்ன பண்ணணும்னா, இப்படி அட்டையை எடுத்து ஓரமாக வச்சுட்டு கம்டேப் எடுத்து ஒட்டணும். கம்டேப் எதுக்கு ஓட்டுறதுன்னா, இப்போ ஒன்று மேலே ஒன்று அடுக்குவோம்ல, இதுதான் எல்லாம் சரிஞ்சிட்டு போயிடக்கூடாது. எல்லாம் நகர்ந்துட்டு ஒன்று மேலே ஒன்று அடுக்க முடியாது. அதுக்கு தான் வந்து கம்டேப் அடியில் இருக்க பிட்டை வந்து நகர்வாக காட்டிக்கிறது தான் அந்த கம்டேப். மேலேயும் இதே மாதிரி ஒட்டிக்குவோம். அவ்வளோதான், லே போட ஆரம்பிக்கலாம். லே போட்டு முடிச்சாச்சு. கட்டிங்லேயே இருக்கிறதுலே 3 வேலை தான் ரொம்ப முக்கியமான வேலை. ஒன்று வந்து ப்ரோக்ராம் வைக்கிறது, ஒன்று மார்க் பண்ணுறது, வெட்டுறது. அவ்வளோதான் அந்த 3 தம்பி இப்போ வந்து 2வது வேலையை பார்த்துட்ருக்காரு. அதாவது மார்க் கரெக்டாக இருந்தால் தான் கரெக்டாக வெட்ட முடியும். அதனால் மார்க் தான் எப்பவுமே பர்ஃபெக்டாக போடணும். தம்பி மார்க் பண்ணிகிட்ருக்காரு. அந்த சேஃப்லாம் வந்து நீட்டாக வரணும்னா மார்க்கிங் பொறுத்தாக இருக்குது. ஃபுல்லாக இல்லை, மார்க் எப்படி பண்ணுறாங்களோ அதை பொறுத்து தான் சேஃப் வந்து நீட்டாக வரதா இருக்குது. ரொம்ப அட்டைக்கு ஓரமாக இருக்காட்டுக்கு. தம்பி பாருங்க, பர்ஃபெக்டாக மார்க் லே போட்டு முடிச்சாச்சு, மார்க் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, கம்டேப் எடுத்தாச்சு. கம்டேப் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அதாவது மிஷினில் வெட்டணும், பார்த்து வெட்டணும். கைக்கு உள்ளார அளவுக்கு பார்த்து வெட்டணும்.
இதே மாதிரி இருக்குது சின்ன பீஸுக்கெலாம் வந்து பார்த்து கவனமாக எடுக்கணும். ஒரு சில டைமில் கையெல்லாம் உள்ளார போயிருக்கு. எனக்கே வந்து ஒரு 2-3 வாட்டி கை உள்ளார போயிருக்கு. அதனால் எடுக்கும்போது ரொம்ப கவனமாக எடுக்கணும். அதாவது பீஸுக்கே எந்த ஒரு அடியும் படக்கூடாது, கையும் சேஃபாக இருக்கணும், சேஃபும் நல்லா நீட்டாக இருக்கணும். அதே மாதிரி எல்லாத்தையும் வெட்டி முடிச்சான், எல்லாத்தையும் பிரித்து எடுத்தான். வாங்க பார்ப்போம் அப்படியே. இது வந்து பீஸோட ஃப்ரண்ட்டு சைடு மேலே சீட் போட்டிருக்காங்க. சீட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இது என்ன சைஸ்ன்னு சொல்லி பார்க்கறதுக்கோசரம் மேலே சீட் போட்டிருக்கிறது. இதெல்லாம் வந்து பேக்கு. அண்ணன் என்ன பண்ணிகிட்ருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஃபோல்டிங்க்கு ரோல் இருக்காரு. அதாவது காலரு நெக்ரீப் இதுக்கெலாம் சைடில் வந்து சீரி வைக்கிறது. சீரி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கழுத்தில் உரசும் போது கொஞ்சம் வலி இல்லாமல் ஸ்மூத்தாக இருக்கிறதுக்கோசரம் அடிக்காமல் இருக்கும். சரிண்ணா வேலை முடிஞ்சிருச்சு, போயிட்டு வரோம், பாய்.